ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்போம். ஒரு அம்மா சர்ச்சுக்கு வரல 2 வாரமா. பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போய் கேட்டாங்க, ஏம்மா சர்ச்சுக்கு வரல? நான் வரமாட்டேன். அது சர்ச்சா? நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கூட்டம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க, ஆகவே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. பாஸ்டர் சொன்னார், அப்படியா, சரி இந்த ஒரு வாரம் வாங்க, இந்த ஒரு வாரம் மாத்திரம் தயவு செய்து வாங்க, அப்புறம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா வந்தாங்க, பாஸ்டர் கெஞ்சி கேட்குறாரேன்னு வந்தாங்க. அந்த அம்மா கையில் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாருங்க. பாஸ்டர் இந்த தண்ணி டம்ளரில் தண்ணி கொடுத்து இப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் சர்ச்சை சுற்றி வரணும். தண்ணி கீழே கொட்டிருச்சுன்னா நீங்கள் இந்த சபையிலே இருந்துடணும். கொட்டாமல் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மாவும் சரின்னு தண்ணி வாங்கி டம்ளரில் வாங்கிட்டு அப்படியே சுற்றி வந்தாங்க. நடந்து வரும்போது டம்ளர் ஆடும்ல, கொட்டாமல் வந்துட்டாங்க. வந்து பாசிக்கிட்டு, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், சாதனை இருக்கட்டுமா, இப்போ இந்த டம்ளர் தூக்கிட்டு அப்படியே போனீங்களே, அப்போது சிலர் ஃபோன் பேசியிருந்தாங்க பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் எப்படி பார்ப்பேன், இது மேலாம் கவனமாக இருந்தேன். சிலர் கேலி பேசி பரிகாசம் பேசிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, அதை பார்த்தீங்களாமா, நான் அது எப்படி பார்ப்பேன், இதுலயே கவனமாக இருந்தேன். ஏமா பாட்டு முடிகிற நேரத்தில் பைபிள் எடுத்துட்டு சிலர் உள்ள வந்தாங்களே, அதை பார்த்தீங்களா, அது எப்படி பார்ப்பேன், இதுலயே கவனமாக இருந்தேன்ல. அப்படித்தாம்மா, இது வீடு இல்லை, சபை. எல்லா குணமுள்ள ஆட்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. அதனால நீங்க வரணும், நல்லா ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், அமைதியா போயிடணும், குறை பேசக்கூடாது அப்படின்னாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், இங்கே கவனிங்க. நான் பிரசங்கத்துக்கு போகல. ஒரு 18 வருடம் கூனி அம்மா சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அவங்க பெருமரில் தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்படி தானே பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க, அந்த அம்மா எதுக்குமா இந்த சர்ச்சுக்கு போகிற, அந்த பாஸ்டருக்கு கிருபை இல்லையா, அந்த பரமானந்தத்துக்கு சுகமாக்கு வல்லம் இல்லையா, 18 வருடம் போகிற அந்த சர்ச்சில் போய் உனக்கு ஏதாவது அற்புதம் நடந்துச்சா அப்படி என்று அந்த சபையாரும் அந்த அம்மாவை திட்டியிருப்பாங்க, வெளி உள்ளவங்களும் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய நோக்கம் எல்லாம், நான் பாஸ்டர் பார்க்க போல இல்லை, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், என் குறைய பெருசா நான் பார்க்கல, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன்னு வந்தாங்க. நான் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்க மாட்டேன், நான் அவருடைய கைக்குள் அடங்கி இருப்பேன், கைக்குள்ளான ஆடுகளாக இருப்பேன். யார் என்னமோ சொல்லட்டும், நான் தொடர்ந்து நான் ஆராதனைக்கு போவேன். வந்தபோது 19ஆம் ஆண்டு கர்த்தர் அந்த அம்மாவை கர்த்தர் தொட்டார். அதுதான் இந்த அக்டோபர் மாதம். 9 மாதங்கள் நீங்க தொடர்ந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாஸ்டம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரொம்ப கதையெல்லாம் வரக்கூடாது, வசனத்தை தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கதையெல்லாம் நிறுத்தியாச்சு. சிலருக்கெல்லாம் என்ன கதை சொன்னாலும் அந்த தூக்கம் போகாது. ஒரு பாஸ்டர் ஜீவனை கொடுத்து பேசிட்டு இருக்கிறார், பாதி பேர் முக்கால் வாசி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சந்தேகம், ஏன் பிரசங்கத்தில் தான் தூங்குறாங்களா? அவர் சத்தத்தை மாற்றி பார்த்தார். சரி, உதாரணங்களை சொல்லி பார்த்து, இந்த உதாரணம் சொல்ல, இந்த கதைக்கு விளக்கத்துக்கு இன்னொரு கதை சொல்லி பார்த்தார், அந்த கதையை விளக்கிறதுக்கு இன்னொரு கதையும் சொல்லி பார்த்தார். யாரும் எழும்பின மாதிரி இல்லை. ஆனால் முன்னாடி ஒரு ஐயா ஆமென்
அல்லேலூயா அப்படி கத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஒரு ஆத்துமா எவ்வளோ கவனமாக கேட்குது அப்படின்ட்டு இந்த கதை சொல்றதுலேயே பாஸ்டர் பிரசங்கத்தை மறந்துட்டார், வசனத்தை மறந்துட்டார், தலைப்பு செய்தியை மறந்துட்டார். அப்போ அந்த மனுஷன் இவ்வளோ கவனமாக கேட்குறாரு, ஆமென் அல்லேலூயா சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி நேராக கிட்ட போய் இங்கே நின்று கேட்குறார். அப்பா நான் எதில் விட்டேன்? வசனம் மறந்துருச்சுல்ல, நான் எதில் விட்டேன்? அவர் சொல்றாரு, பாக்கெட்டில் கை விட்டீங்க. இவருக்கு பாஸ்டருக்கு இந்த ஒரு ஆத்துமா கேட்குதுன்னு நினச்சிருந்தாரு, அதுவும் போச்சு. எதில் விட்டேன் கேட்குறார். பாஸ்டர் இப்படி கை விட்டுட்டு கேட்குறார். அவன் கரெக்டாக அந்த பிரதர் சொல்கிறார், ஐயா பாஸ்டர் பாக்கெட்டில் கை விட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக தெளிவாக நீங்கள் செய்தி கேட்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேதத்தை திருப்புங்கள். பைபிளை கொண்டு வந்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை கொண்டு வந்திருக்கிறவங்க திருப்புங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் மெதுவாக? ஏன்னா சங்கீதம் டப்புன்னு வந்துடும், ஆதியாகமம்னா வந்துடும், வெளிப்படுத்தல்னா வந்துடும். இது எங்கே இருக்குன்னு தேடணும். சிலர் பார்க்குறாங்க, பைபிளில் தான் இருக்கான்னு பார்க்குறாங்க. குயிக்க எடுத்துட்டீங்க, சந்தோஷம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா, உம்முடைய கரத்தினாலே ஆகும். பிரசங்கம் முடியறதுக்குள்ள ஒரு 10 முறையாவது நீங்க சொல்லிடணும், உம்முடைய ஆகும். பின்னாடி சொல்றாங்களா? சொல்லலைன்னா ஒரு மாதிரி பாருங்க, இந்த பார்க்குறதுலையே அவங்க சொல்லிடணும். சிலருக்கெல்லாம் மருந்து குலுக்கி தான் கொடுக்கணும், குலுக்கிக்கு தான் கொடுக்கணும். சிலருக்கு குலுக்க வேண்டியதில்லை, அந்த பார்வையை பார்த்தா குலுங்கின மாதிரி ஆயிரும். ஆமாம். ஆகவே தாவீது தன்னுடைய அனுபவித்து அவன் சொல்லுகிற வார்த்தை, தாவீது தன் அனுபவத்திலிருந்து, யாருக்கோ நடந்ததை அல்ல, தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அனுபவித்ததிலிருந்து சொல்லுகிற வார்த்தை. தாவீதின் அந்திய காலத்தில், வயதான காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ நல்ல வாலிபம், ரத்தம் இருக்கு, நல்ல சம்பாதிக்கிறோம், ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம், ஒரு சொத்தோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க நல்லா வச்சிருக்கிறாங்க. இப்போ சொல்கிறது வேற. சிலர்லாம் பாருங்க, வயதான காலத்தில் அவங்களுக்கு டீ காசு இருக்காது, அதுக்காகவே வேலைக்கு போவாங்க. என் காரியத்தை நான் பார்த்துக்க, பிள்ளைங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, பிள்ளைங்க நல்லா பார்த்து, ஆனாலும் எனக்குன்னு ஒரு பாக்கெட் மணி, எனக்குன்னு ஒரு பஸ் ஏறு காசு, எனக்குன்னு ஒரு டீ குடிக்க அப்படின்னு சில வயதானவர்கள் வேலைக்கு போகிறத பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஐயா போகிறார், அவர் வேலை செஞ்சு கூன் விழுந்துட்டார். எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சபை ஆரம்பித்த காலத்தில் எங்கள் அப்பா சர்ச்சில் இருந்தார், போஸ்ட் மாஸ்டர். சிலருக்கு தெரியும், தசமமாக கொண்டு வந்து அப்பா கையில் முதல் கொடுப்பார். 31ஆம் தேதி தவற மாட்டார். நல்ல அன்றைக்கு பெரிய காணிக்கை அதுதான் எங்கள் குடும்பத்துக்கு. அப்புறம் நான் பொறுப்பெடுத்த பின்னாடி அந்த ஒரு வருடம் எங்கள் கையில் கொண்டு வந்து அந்த தசம் கொடுத்தார். இன்றைக்கு அவர் அந்த வழியாக போகிறார், எங்களை பார்க்குறார், தெரியுது. ஆனாலும் அவருக்கு அந்த குடும்ப சூழ்நிலை என்னவோ பாவம், அவர் அப்படியே நடந்து போகிறார். பாவமாக அவருக்கு வீசிங் இருக்குது. அன்னைக்கே நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி வீசிங் இருந்தது. நான் பார்க்கும்போது அன்றைக்கே அவருக்கு 50 வயசு, இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. அவர் போகிறார், டெய்லி வேலைக்கு போகிறார். நான் ஒரு நாள் வீட்டில் பேசிக்கிறேன், அவர் தான் தெரியுது, நல்லா தெரியுது. கிட்ட போய் கேட்டால் சமாளிக்கிறார், ஏன்னா அப்போ ஆண்டவருக்குள்ளே இல்லை, பின் வாங்கிட்டார் போல இருக்கு.
அதனால் அவர் நான் அப்படி இல்லை அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். நான் அந்த கம்பெனியில் போய் கேட்டேன். ஆமாங்க அப்படி தாங்க, இவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து நல்ல நிலைமையிலேருந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறார். என்ன சொல்ல வரேன், வயதான காலத்திலும் நீங்களும் நானும் சொல்லணும் தாவீதை போல, என்ன ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் பலனும் ஆமென் பலப்படுத்துகிறார் என்று கடைசி காலத்திலையும் நீங்க சொல்லும்படியாய் கர்த்தர் வைக்க போறார். நான் இப்படிலாம் அப்படி இருந்தேன், வாலிபத்தில் அப்படி சம்பாரிச்சேன், அப்படி பலமா இருந்தேன், சொத்து வச்சிருந்தேன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் அப்போ அப்படி ஊழியம் செஞ்சேன். இப்போ சில ஆட்கள்லாம் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நம்ம கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை அப்படி வைக்க விரும்புகிறார். ஆமென். நாம் கேட்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறி அதன் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. வேதம் எப்பொழுதுமே நாம் கேட்டு பரவசம் அடைந்து சந்தோஷம் அடைந்து அப்படியே நாம் செல்வதற்காக இந்த செய்தி நமக்கு எழுதி வைக்கப்படவில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த வசனம் நாம் அதற்காக கொடுக்கப்படவில்லை. கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஆலயத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சியா இருக்கு. வசனம் கேட்க கேட்க இன்னொரு மணி நேரம் பேச மாட்டாங்களா? 5 மணி ஆராதனையில பாதி தான் பேச முடிஞ்சது. எனக்கே கஷ்டமா இருந்தது. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல வரேன், அந்த கேட்டு பரவசமாகி நீங்க போவதற்காக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த வார்த்தை இந்த மாதங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கரத்தினால், நீங்க முழுமையா சொல்லணும், வெறும் ஆகும் மாத்திரம் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு 10 முறையாவது நீங்க உங்க வாயில வந்துடணும். ஆமென். என் கரத்தினால் ஆகும் என்ற அந்த வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்தவும் ஆண்டவர் அவங்கள மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அது அவரால் மாத்திரம்தான் மட்டும் முடியும். ஒருத்தரை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா வேற யாரும் அவங்கள உயர்த்த முடியாது. என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா வேற யாரை கொண்டு என்னை ஆசீர்வதிக்க விரும்பல, அவரே எங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த மனுஷன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாகி மிகவும் கனம் பெற்ற ஒரு மனிதனாக அங்கே வாசிக்கும் போது மேன்மை அடைந்தவனாக, ராஜ்ய பாரத்திலே ஒருவனும் அவனை வீழ்த்த முடியாத பலப்படுத்தப்பட்டவனாக மாறுவதற்கு அவர் சொல்லும் ஒரே காரியம் இதுதான், என் படை பலத்தினால் இதெல்லாம் வந்தது அல்ல, என் சாமர்த்தியத்தினால் இதெல்லாம் வந்தது அல்ல. இந்த உயர்வு என்ன? கனம், கனம், ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம். ஏற்கனவே சாம் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டார். பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் கர்த்தர் இந்த மாதம் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, பலப்படுத்துகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளும் என் ஞானத்தினால, என் படிப்புனால, எங்க தாத்தா பாட்டினால, எங்க அப்பானால, எங்க சொந்தக்காரங்கனால வந்துச்சுன்னு சொல்லல. தாவீது அறிக்கை பண்ணுவது போல நீங்க சொல்லுங்க, இதுவரைக்கும் அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, நான் சம்பாதிச்ச இந்த நகை, நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவோம் என்றால் உங்களை பார்த்து கர்த்தர் சிரிப்பார். நான் உனக்கு பலன் தந்து உன் கரத்தை பலப்படுத்தி சம்பாதிக்க வச்சிருக்கிறேன், நான் சம்பாதிச்சதுன்னு சொல்றியா? இந்த சொத்தெல்லாம் என் மூலம், எங்க தாத்தா மூலம் வந்தது என்று சொல்றியான்னு ஆண்டவர் சிரிப்பார். ஆகவே நீங்க சொல்லணும், கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் பலனும் ஆண்டுடைய கரத்தினால் தான் ஆகும். ஆமென்.
இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தேவகரம் செய்ய போகும் காரியம் என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் இந்த கரம் ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டுடைய கரம் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் கனத்துக்குரியவர்களாய் மாற்றப் போகிறார். உங்கள் எல்லாரையும் இந்த கரம் மேன்மையுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். இந்த தேவனுடைய கரம் இந்த மாதத்திலே உங்களை எல்லாரையும் பலப்படுத்துகிறவராய் இருக்க போகிறார். ஆமென். எவரையும் என்று அந்த ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த லிஸ்ட்ல நீங்க அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எவரையும் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் இவங்க தான் மேலே வர முடியும், இந்த குடும்பம் கஷ்டத்தில் கடனில் இருக்கிறாங்க, இவங்க எப்படி மேலே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எவரையும் சொல்ற அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது அதை அழகாக எழுதுகிறார். ஆகவே ஒன்று மாத்திரம் மறந்து விடாதீர்கள். நான் சிலரை முன்னாடி கூப்பிடும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தகுதி, பாஸ்டர் பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னா நான் தகுதி, ராபோஜனத்துக்கு வாங்க எடுங்க வெளியே போயிடாதீங்கன்னா நான் தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் தகுதி உள்ளவனை அழைப்பதில்லை. மறுபடியும் சொல்றேன், நல்ல எல்லா தகுதி இருக்கு என்று ஆண்டவர் அழைப்பதில்லை. அழைக்கப்பட்டவனை தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மாதிரி கேஸுக்கு தான் ஆண்டவர்கிட்ட. சீசர்கள் எல்லாம் எப்படி தகுதி உள்ளவங்களா? நோ, அவங்கள வச்சு தகுதிப்படுத்துறார். ஆகவே நான் அதுக்கு தகுதி இல்லை இதுக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அழைத்திருக்கிறார், இந்த மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட படித்தவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் இருந்தார், ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வருவார். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். நான் சொல்கிறது 45 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல இங்கிலீஷ் பேசுவார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், பல பாஷைகள் அவருக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு பிஷப்பாக இருக்கிறார் பொள்ளாச்சியில். அவர் என்ன பார்த்து சிரிப்பார், தம்பி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்களாம் ஊழியம் செய்ய மாட்டீங்கங்குவார். அவர் ஒரு நாள் என்னை பார்த்துட்டு நம்ம சபைக்கு வந்துட்டு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து சொன்னார், தம்பி பரமானந்தன் நீங்களா ஊழியம் செய்கிறீங்க, நீங்களா பிரசங்கம் பண்ணுறீங்க. அவருக்கு எல்லா தகுதி இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு சபையை கட்ட முடியல. பணம் இருந்துச்சு, பல பாஷைகள் தெரியும். நான் நினச்சிக்கிட்டேன் இவரோட போய் ஒட்டிக்கலாமா, இவரோட உடன் ஊழியராக இருந்துக்கலாமா, அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவரை பார்த்தா. தகுதி எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவரால் ஒன்று செய்ய முடியும். ஆண்டவர் அவருடைய கரம் நம்மோட இருந்தால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக்க, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த, பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால், பின்னாடி சத்தம் வரணும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சத்தமா ஆகும். அல்லேலூயா. போடுற சத்தத்தில் இதுதான் கடைசி வாரமா இங்க இருக்கணும். ரொம்ப சத்தம் காலி பண்ணுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. நமக்கு ஏதோ மரத்துக்கடியிலையாவது உட்கார்ந்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆமா, இந்த பாருங்க சத்தம் பார்த்தீங்களா கர்த்தர். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் நான் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. உங்கள் மனசாட்சி சில நேரத்தில் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது சிலர் மனசாட்சி பேசிகிட்டு இருக்கோம், பாசி யாருக்கோ பேசுகிற, நமக்கு வாய்ப்பில்லை கண்ணா. கனத்துக்குரியவர்களாய் கருதுவதற்கு, கனத்துக்குரியவர்களாய் எண்ணுவதற்கு இடமே இல்லை. அப்படி நம்ம மனசாட்சிக்குள்ளே பேசும். பிரசங்கம் ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாக வரும். அதுக்கு தான் நீங்கள் ஆராதிக்கும் போது அபிஷேகத்தில் நிரம்பிடணும். அப்போ எல்லாம் வார்த்தையும் வெளியே போகாது, சிந்தனையை விட்டு வெளியே போகாது, நேராக உங்களுக்குள்ள இறங்கும். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, ஆராதிக்காதவங்க பாருங்க, ஆள் இங்கே இருக்கும், ஆவி இந்தியா முழுவதும் சுற்றிட்டு வரும். நீங்கள் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். மேன்மை அதெல்லாம் பகல் கனவு பாஸ்டர்.
பலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் நடக்காது. நடக்காது கண்ணா, எங்களுக்கு நடக்காது என்ற நிலையில் இங்கே அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு மட்டும் தேவனுடைய கரம் உதவியாய் இருந்தால் மட்டும் போதும், எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். இந்த நல்ல அனுபவங்களுக்காக நீங்களும் பங்குள்ளவர்களாய் காத்திருந்த மாதத்திலே நம்மை மாற்றப் போகிறார். கரம் என்று சொல்லும் போது நல்ல கவனிங்க, அந்த கைன்னு சொன்னா செயலை குறிக்கிறது. சத்தமா சொல்லுங்க, செயலை. சில நிறைய கை வேலை செய்ய மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தில் அந்த சூம்பின கைகளை எல்லாம் கர்த்தர் தொடுவாராக. ஒரு வீட்டில் ஒரு டம்ளர், டீ டம்ளர் கூட கழுவி அம்மாவுக்கு உதவி செய்யறதில்ல, ஒரு வீட்டை பெருக்கிறதில்ல. இதெல்லாம் சூம்பின கைக்கு அடையாளம். கைனா செயல்படணும். அப்ப இந்த மாதம் என் ஐஸ்வர்யம், கனம், மேன்மை அறிக்கை பண்ணுங்கணும். அல்லேலூயா. ஆட்டோ இல்லாமல் வேற லைன்ல கொண்டு போவார். ஆமா, சொல்லிட்டே இருந்து பாருங்க. பலப்படுத்துகிறது. இந்த 4 ஆசீர்வாதமும் அவருடைய கரத்தினாலே ஆகும். கரம் என்றால் அதனுடைய அர்த்தம் செயல், ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்ல. கரத்தினால் ஆகும் அப்படின்னா ஆண்டுடைய கரம் செயல்படும் கரம். இந்த மாதம் பக்கத்தில் சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் செயல்படுகிற கரம். ஆமே. தாவீதின் வாழ்க்கையிலே செயல்பட்டது உங்கள் வசனத்தை கேட்கிற எல்லாருடைய குடும்பத்திலும், இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில தேவ கரம் செயல்படுகிற கரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே. ஆகவே ஆடுகளுக்கு, கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தானா, அவனை கண்டுபிடிச்சு அந்த இடத்திற்கு எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு வனாந்திரத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து அரண்மனைக்குள்ளே உட்கார வைக்கிறார். இன்றைக்கு இந்த பிரசங்கம் எல்லாமே பாட்டாவே நீங்கள் பாடுறத நான் உன்னை பார்த்தேன், கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி எல்லா 4 பாட்டும் என் செய்தியை டச் பண்ணி தான் போச்சு, கவனிச்சேன். ஸ்தோத்திரம். இந்த கரத்தின் செயல்பாடு தான் உயர்த்தினதை தவிர தாவீதை அவனுடைய முயற்சி அவனை உயர்த்தவில்லை. இது வழக்கம் போல நடக்கிறது ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது ஒரு யதார்த்தமான ஒரு காரியம் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படி வழக்கமாக நடக்கிறதா இருந்தால் அதாவது சவுலுக்கு பின்னாடி யார் ராஜாவா வரணும்? பேசுங்க. வழக்கமாக நடக்கணும்னா சவுல் ராஜாவுக்கு பின்னாடி அவங்க மகன் யோனாத்தான் தாங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்காரணும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக கர்த்தருடைய கரம் செயல்பட்டது. எழுதி வச்சுங்க, இந்த மாதம் வழக்கத்துக்கு மாறாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இவரு தான் இந்த கம்பெனியில இவரு தான் ஓனர் பிளான் பண்ணுவாரு. அந்த வழக்கத்துக்கு மாறாக கர்த்தர் அந்த பொசிஷன்ல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். ஆமென். என் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறார். தேவக்கரம் செய்கிற காரியத்தை நீங்க பார்த்தும் ஆச்சரியப்பட போறீங்க. ஆகவே வழக்கத்துக்கு மாறாக ஒருவரும் சற்றும் எதிர்பாராத நபராய் தாவீது அரண்மனையில் அரணை அது என்ன சொல்லுவாங்க, பாட்டு பாடினீங்க அந்த உட்கார்ற இடத்துக்கு, அதுக்கு இன்னொன்று பைபிள் பிரகாரமா அரணை, அரியணை. தேங்க்யூ, அரியணை. என்னங்க அவருக்கே தெரியல எங்க வந்து உட்கார வச்சிருக்க. இது செய்தது செயல்படுகிற கரம். சத்தமா சொல்லுங்க, ஆண்டுடைய கரம் இந்த மாதம் செயல்பட போகிறது. வழக்கத்துக்கு மாறா செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தின் செயலை பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சற்றும் எதிர்பாராத விதத்தில் இந்த கரம் செயல்படுங்க வாழ்க்கையில. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இந்த கரம் உங்கள் வாழ்க்கையில பிசினஸ்ல செயல்படும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே எந்த இடத்திலே நீங்கள் நியமிக்கப்படணும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த நபராக கர்த்தர் அந்த லிஸ்ட்ல உங்களை வச்சிருக்கிறார். அங்க கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். உங்க பிள்ளைகளை அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார்.
உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை, படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு சரியான இடத்துல போய் உங்களை உட்கார வைக்க போகிறார். என்ன சொன்னேன்? செயல்படும் கரம் எப்படி செயல்படுமா? வழக்கத்துக்கு மாறா. வழக்கத்துக்கு மாறா. ஆமே. ஒரு வழக்கு இருக்கு. இந்த படிப்புக்கு இவங்க தான் இங்கே உட்காரணும். ஆனால் நம்ம அங்கே போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அந்த இடத்துல வைப்பார். ஆமே. ஏனென்றால் செயல்படுவது தேவனுடைய கரம். அநேகர் நினைக்கிறாங்க பணம் இருக்கு, பணம் இருந்தால் செயல்பட்டுடலாம். அரசியல் செல்வாக்கு இருக்கு, செயல்படலாம். ஒரு பெரிய இந்த பிரச்சனை நேரத்தில் ஒரு பெரிய வக்கீல், பேர் சொல்ல விரும்பல, 5 மணிக்கு சொல்லிட்டேன், பெரிய வக்கீல் தமிழ்நாட்டில், அவர் சொன்னார், பாஸ்டர் சார் உங்கள் பிரச்சனை கேள்விப்பட்டோம், அநேகர் சொல்கிறாங்க உங்களோட பேச சொன்னாங்க, 2 காரியம் சொல்கிறேன் சார். பாஸ்டர் சார், ஃபேஸ் வேல்யூ, மணி வேல்யூ, இந்த 2 இருந்தால் சரி பண்ணிடலாம் பாஸ்டர். என்னங்க? ஃபேஸ், முகம். அவர் அந்த கொஞ்சம் யார் இந்த பிரச்சனையில் தலையிடுறாங்களோ அவங்க கொஞ்சம் முக்கியமான ஆளாக இருக்கணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாருக்கும் அறிமுகமான. இல்லாட்டினா பணம். நமக்கு இந்த 2மே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கரத்தினால் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறப்பாய் செயல்படுவதற்கு தேவன் இந்த மாதம் சிறந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வைத்து, ஈசாக்கு ஐசுரியனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரிய மனிதனானான் என்று சொல்லியிருக்கிறது. இது புதிதாக இப்போதுதான் ஐசுரியவானாய் மாறினது போல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன். ஆனா நான் சொல்றேன், அவன் ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன், ஒரு பெரிய செல்வந்தனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரே மகன். சொத்து பிரிஞ்சு வேற யாருக்கு போகாது, இவன் ஒரே மகன், வாக்குத்தத்தத்தின் மகன், வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானுடைய செல்ல பிள்ளை. ஆனால் அவனை குறித்து பைபிள் சொல்லும் போது, கர்த்தர் அந்த வருஷத்திலே ஆசீர்வதித்ததினால், சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே குடும்பத்தின் பின்னணி, ஸ்தோத்திரம், பல ஆஸ்திகள், ஐஸ்வர்யம், சொத்துக்கள், பணங்கள் இருந்தாலும் அப்பா கொட்டி ஏராளமா சம்பாதிச்சு வச்சிருக்கார். ஒரு பஞ்சம் வந்தா போதுங்க, ஒரு கொரோனா அனுப்புன ஆண்டவர் போதும், எல்லாம் கரைஞ்சிரும், எல்லாம் நகையும் அடமானம் வச்சதெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அநேகருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கலாம். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே, பஞ்ச காலமாயிருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால்தான் திருப்தி, கொஞ்சமாயிருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால்தான் நிறைவு. நாம் செய்யும் காரியத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தால் ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, பலப்படுத்துகிற ஆசீர்வாதங்கள் தொடரும். ஆகவேதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே கனத்தை தரும், கர்த்தரின் ஆசீர்வாதமே மேன்மை தரும், கர்த்தரின் ஆசீர்வாதமே பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரசங்கி இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாசிங்கள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வேகமாக. என்னம்மா கரெக்டா கை வச்சிருந்தீங்களோ? சரி, எடுத்தோன்னு வந்துருச்சா? அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க. சிலருக்கு அது ஒரு கிருபை பாருங்களேன், சொன்னோன்னு அப்படி கை வச்சு இப்படியும் திருப்புவாங்க, வந்துடும். ஆனா எல்லாரும் அப்படி திருப்பிடக்கூடாதுங்க. அப்படிதான் ஒருத்தர் காலையில் நேரத்தில் வேலைக்கு போகும்போது டைம் ஆயிடுச்சு, குடும்ப ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஓ நேரம் ஆயிடுச்சு, இப்பொழுது எனக்கு ஒரு வார்த்தை தாரும். ஆமென். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ,
மறுபடியும் இயேசுவே 2வது முறையாவது ஒரு நல்ல வசனத்தை தாரும், நீயும் அப்படியே செய். ஆண்டவரே 3வது முறையாவது ஒரு வேகமாக ஒரு சூப்பரானது வசனம் தான், செய்வதை சீக்கிரம் செய். ஆகவே சிலர் அப்படி சிலருக்கு அந்த கிருபை டக்கு டக்குன்னு வாசிக்கிற ஒரு அனுபவத்தை தந்திருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்றேன், பிலிப்பி பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் இந்த சபையில் இருக்கும்போது சின்ன பையனா இருப்பேன். அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு விசுவாசி இருந்தார், அவர் பேர் அனுகிரகம். எங்க அப்பா கூப்பிடுவார், அனுகிரகம் ஐயா வாங்கங்குவார். ஆகவே நீங்க யாராவது அந்த பேர் வைங்க, நல்ல பேர் அனுகிரகம். ஆமே. கர்த்தருக்கு நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் நான் பாலக்கோட்டு, தருமபுரிக்கு அடுத்த ஸ்டாப் பாலக்கோடு, அங்கே ஊழியம் செய்தேன் ஒரு ஆண்டுகள். அப்போ அந்த பாலக்கோடு அந்த ஊர் இருக்க காரணமே ஒரு சுகர் ஃபேக்ட்ரி. அது இல்லைன்னா பாலக்கோடு இல்லை. திருப்பூரில் கம்பெனி இல்லைன்னா திருப்பூர் இல்லை. அனுப்பர் பாளையத்தில் பாத்திர வேலை இல்லைன்னா அனுப்பர் பாளையம் இல்லை. சிவகாசியில் பட்டாசு இல்லைன்னா அந்த மாதிரி அந்த ஊரில் அங்கேருந்து தான் எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க, சுகர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களாம். ஒரு நாள் பாஸ்டர் நீங்கள் வாங்க எங்கள் ஓனருக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செய்யுங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் ரொம்ப தம்பியாட்ட சின்னதாக ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். போனப்போ எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாம் இங்கே கரும்பு போட்டால் அப்படியே போய் அங்கே என்னவாகுது, சர்க்கரையாக வந்து மூட்டை கட்டி அழகாக கொண்டு போகுது. அந்த சக்கையெல்லாம் எடுத்து அது பேக் பண்ணி அது எரிக்கிறதுக்கு போகுது. ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டேன். மேலெல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் உட்கார வச்சு எனக்கு ஒரு டம்ளர், என் கூட வந்த ஒரு தம்பிக்கு எனக்கு ஒரு 2 டம்ளர் பெரிய டம்ளரில் என்ன கொடுத்தாங்க, கரும்பு ஜூஸ். நான் எப்பவுமே வாங்கினா என் முன்னாடி யாராவது இருந்தால் குடிக்க யோசிப்பேன், சாப்பிட யோசிப்பேன். ஆகவே நான் சொன்னேன், ஐயாவுக்கு கொடுங்க, ஓனருக்கு ஐயாவுக்கும் கொடுங்க. அவர் சொன்னார், சார் எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கிறது. பெரிய சுகர் ஃபேக்டரி, ஜூஸ் குடிக்க முடியல. அனுகிரகம் இல்லையா? இன்னைக்கு என் முன்னாடி எது கொண்டு வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு அடித்து புசிப்பேன். சொல்லாம கொடுத்தீங்கன்னா போதும். தன்னிடத்தில் வருகிறதை என்னிடத்தில் வருகிறதை நோ. இந்த வயசுக்கு இப்படி சாப்பிட்றீங்களான்னு ஒருத்தர் பார்த்து கேட்டார். அப்போதான் கொஞ்சம் பயம் வந்திருக்கு. 50 வயசோட கம்மி பண்ணியிருக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல இது ஆண்டுடைய ஆலயம் சரீரம் கொஞ்சம் இது நல்லா இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியும். ஆகவே போன வாரம் ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் நடந்தே சபைக்கு போகிறேன், நடந்தே வருகிறேன். செவுரு இருந்தாதான் அந்த ஐயா சொன்னாங்க. அவருக்காய் ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் தந்த ஆலோசனைக்காய் அப்பப்போ இப்படி யாருன்னா வச்சு கத்து கொஞ்சம் வாயை கட்டு, மத்திய பிரதேசத்தை கவனமாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காய் ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் இது ஆகாது. இந்த இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவைகளெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் தருவாராக. நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம், 60 அடி ரோட்டில். ஏஞ்சல் கல்யாணம் ஆகும்போது என்ன வீடுங்க, அருமையான வீடு. விட்டுட்டு வர மனசே இல்லை. அந்த ஓனரும் எங்களை விட இஷ்டம் இல்லை. பஜ்ஜிராஜா கம்பெனி ஓனர். நம்ம பங்களா ஸ்டாப் கடைசி, சர்ச்சு கடைசி அந்த மூலையில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இருந்தோம். ஸ்தோத்ரா. எவனோ சொல்லிட்டான், இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆகவே அவங்க அவனாசியில் போய் தோட்டத்தில் குடிசையில் போய் இருக்கிறான். இந்த பங்களாவை கர்த்தர் எங்களுக்காக வச்சிருந்திருக்கார். இந்த ஜோசியர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன வாரம் பெருமநல்லூர் பக்கம் ஒரு தோட்டத்தில் உலாவி வந்தோம். ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சு.
ஆண்டவர் இதுக்கோ கொண்டு போனார் தெய்வ சித்தத்தின்படி. அங்கே ஒரு பெரிய குடும்பம் கோபிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்பா, இந்த இந்த ஊர் மக்கள், கொங்கு மக்கள்னு இருக்கிறாங்கல்ல, ரொம்ப இப்படி பேசுவாங்க. ஒரு அப்படி அந்த அம்மா பேசுறாங்க. அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். ஒரு ஜோசிக்காரன் வந்து சொன்னா இந்த வீட்டில் இருக்கு என்னது பார்த்தாங்களாம், ஜாதகம் இல்லை, அந்த வீடு கட்டு வாஸ்து சரியில்லை, இதுல குடி இருக்காதீங்கன்ட்டானா, இதுல இருந்தா நல்லா இருக்க மாட்டீங்கன்ட்டானா. அவங்க பாவம் இங்கே பெருமாநல்லூரில் வந்து ஒரு ஏரியாவில், அவ்வளோ பெரிய ஏரியாவில், 2 ஏக்கர் உள்ள ஏரியாவில் தனியாக இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, இந்த ஆள் பேச்சை கேட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கோம் பாஸ், ஆனால் நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஓஹோன்னு இருக்கிறாங்க, நாங்கள் போயிடுவோம், இந்த வீடு உங்களுக்கு வேணுமா, பார்த்து பார்த்து கட்டின வீடு, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறாங்கிறாங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய இதை என்ன சொல்றேன்னா, எல்லாம் இருக்கணும், ஆனா இதை அனுபவிக்க சத்தம் வரமாட்டேங்குது பின்னாடி. என்ன வேணும்? அதுதான் அனுக்கிரகம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏதோ நமக்கு அந்த பட்டிமன்றத்தில் டிங்குன்னு ஏதோ சத்தம்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருங்க. அவருக்குன்னு ஒன்று டேப் ஒன்று என்னது காலத்தில் போட்டிருக்காங்க, ஐடி கார்டு போட்டு அவர் உட்கார வச்சிருங்க. உங்களை பார்த்த உடனே அவ்வளோ உற்சாகம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு விசேஷ பர்டிகுலரா ஸ்பெஷலா அனுகிரகம் பண்ணினது போல இந்த அக்டோபர் மாதம் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிசினஸுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணுவார். குறிப்பாக உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அனுபவிக்கும் அனுகிரகத்தை கர்த்தர் தந்து உங்களை நடத்த போகிறார். யோசபாத் அப்படின்னு ஒரு பிரதர் இங்க இருக்கிறாரு, எந்திரிச்சிடாதீங்க. அப்படிதான் ஒரு பாஸ்டர் சொன்னார். ஜான் 3:16, அதையாவது தமிழ்ல சொல்லியிருக்கலாம்ல, யோவான் ஜான் 3:16 அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருத்தர் கோவம் வந்து எந்திரிச்சிட்டார். ஏன் பாஸ்டர் ஏன் பேரைய சொல்றீங்க? ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 4 தடவை சொல்றீங்கன்னு எல்லாம் சர்ச்சு முடிஞ்சோன்னு போனோன்னு, என்னப்பா நான் உனையும் சொல்லி நான் வசனத்தை சொன்னேன். பாஸ்டர் எனக்கு 3 பொண்டாட்டி 16 பிள்ளைகள். ஜான் 3:16. ஆமா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. இந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலே ஒரு பின்னணி ஒன்றும் முக்கியம் இல்லை. தாவீது, யோசபாத், எசேக்கியா, இவங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, பலப்படுத்துகிற இந்த 4 ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு கர்த்தர் கூட இருந்தார். வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இந்த மாதம் இருப்பாரானால், இடையில ஏதோ விட்டுட்டீங்க, கடந்த மாதத்தில் ஆண்டவரை ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், கூட்டத்தில் மிஸ் பண்ண மாதிரி யோசேப்பும் மரியாளும் இயேசுவை போகும்போது கூட கூட்டிட்டு போனாங்க, வரும்போது மிஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறாங்க இயேசுவை காணோம், மறுபடியும் ஓடுறாங்க. நம்மளும் இந்த 9 மாதத்தில் இயேசுவை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், 5 மணிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இல்லை சாமியெல்லாம் கும்பிடுறதில்ல, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு சாமி கும்பிடாத ஒரு சாப்பாடு தனியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இவங்க போயிருக்கிறாங்க, பார்த்தா அந்த சாப்பாட்டுக்கு என்னமோ காட்டுறாங்களாம். எல்லா சாப்பாட்டுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் ஸ்பெஷலாக காட்டினாங்க. எல்லாம் கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கும்போது நைஸாக பின்னாடி வந்துட்டாங்க. இந்த நேரம் நாங்களும் போகணுமா வீட்டுக்கு? போனோன்னே அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்கள். கம்பெனிலேருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் போயிட்டேன்னு தெரியும்,
சாமி கும்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு போயிட்டீங்க. இல்லை இல்லை, எங்கள் பாஸ்டரும் பாஸ்டமா வந்திருக்கிறாங்க, நான் பொய் சொல்கிறேன், நம்ப மாட்டோம், வாங்க இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வாங்கன்ட்டாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் கிடைச்சோம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆயுத பூஜை அன்றைக்கு எவ்வளோ போராட்டம் இல்லை? சில நேரத்தில் அதில் ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவரை, விக்கிரக ஆராதனைக்கு படைச்சதை. அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் விலகி போயிருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, அது போதும். ஆமென். நீங்கள் எளியவராய் இருக்கலாம், சாதாரணமாய் இருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு எவனாச்சும் கடன் தரம் அங்கெங்க ஓடிட்டீங்க, ரொம்ப கஷ்டம். எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே போதும். ஆமென். அவர் எளியவனை குப்பையில் இருந்தோம் புழுதியில் இருந்தோம் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் நம்முடைய ஆண்டவர் உட்கார செய்கிறவர். உங்க குடும்பத்துக்கு அதை செய்வார், இந்த மாதம் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே குடும்ப பின்னணியை பார்த்தோம், கல்வி அடிப்படையிலோ நமக்கு இருக்கும் அனுபவத்தின் அடிப்படையிலோ இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாரா, அந்த அடிப்படையில் இந்த 4 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். எவரையும் மேன்மைப்படுத்த, இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினாலே ஆகும், செயல்படுகிற கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், இப்பொழுது ஆண்டவர் அவனை மாற்றுகிறார், ராஜாவாக மாற்றுகிறார். அவர் கரம் பலப்படுத்துகிறது. ஆமென். அவருடைய கரம் அவனை மேன்மைப்படுத்துகிறது, அவருடைய கரம் கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த ஆராதனையில் உங்களை பலப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க கரங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, கனத்தை அடைய. ஆமென். உங்களையும் எந்தெந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அடுத்த தேவ கரம் என்றால் பலம், கிரியை என்று பார்த்தோம். அவருடைய கரம் ஓங்கிய புயம், பலத்த கரம் அப்படின்னு வசனம் வர்ணிக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்வது ஒரு பலம். ஆமென். இந்த மாதத்தில் கிரியை மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல பலன். ஆமென். ஒரு பலனாய் கர்த்தர் இருப்பார். இந்த தாவீது வேதம் சொல்லுகிறது, அவன் யுத்த வீரன், பராக்கிரமசாலி, சமர்த்த காரிய சமர்த்தன், வாசிப்பதில் தேறினவன், சௌந்தரியவான். ஆனால் இப்போ அவனை ஆடு மேய்க்கிறவன் யுத்தத்துக்கு போக முடியுமா? கவனிங்க. காட்டில் கிராமத்தில் இருக்கிறவனை மிலிட்ரிக்கு எடுப்பாங்களா? ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தினா அது முடியும். ஆமென். யுத்தம் பண்ணுகிற வேலையா, ஆடு மேய்க்கிற வேலையா, இங்கிருந்து அங்கே கொண்டு போறார் பாருங்க. இப்போ யுத்தம் பண்ணுகிற நிலைமைக்கு வருகிறான். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்திற்கு, அந்த வேலைக்கு, அந்த பொறுப்புக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த கரம் அவனை எப்படி டிசைன் பண்ணுகிறது பாருங்க, யுத்த வீரனாய். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்க பிள்ளைகளை டிசைன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தவனை டிசைன் பண்ணி யுத்த வீரனாய் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் அவன் என்ன போனாலும் வேகமாக முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலி, அவனுக்கு ஆண்டவர் தந்த ஒரு அடையாளமாய் பராக்கிரமசாலி என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் தந்தார். இந்த மாதம் சில அடையாளத்தை உங்கள் மேல் போடுகிறார். அல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும் பலமுள்ளவன் என்று, எதிரிகளால் ஒரு நாள் எளிதில் வீழ்த்த முடியாதவன் என்று. ஸ்தோத்திரம். ஒரு ஐடியல், இந்த இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அவனுக்கும் ஒரு கார்டு போட்டார் ஆண்டவர் கழுத்தில். இதை கர்த்தருடைய கரம் அவனுக்கு கொடுத்தது. தாவீதை கோலியாத்து நினைக்கிறீங்க ஒரு சின்ன பையனா பார்த்தான். ஆனால் அதே சின்ன பையன்தான் அந்த கையினால் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பலம் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அதை கர்த்தர் தான் பலப்படுத்தினார். பெலிஸ்தர்கள்
ஓ ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிற தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உடைந்து ஓடி போனார்கள். எழுதி வச்சுங்க, உடைந்து ஓடி போனார்கள். ஜெபம் பண்ணும்போது இந்த வாரம் நீங்கள் அதை அந்த வார்த்தையை சொல்லணும். சத்துருக்கள் பெலிஸ்தர்கள் உடைந்து ஓடி போனார்கள், சிதறண்டு போனார்கள், எரிகிற நெருப்பை போல அணைந்து போனார்கள். தாவீது ஒரு யுத்தத்தில் கூட தோல்வி அடைந்தது அவன் வாழ்க்கையில் சரித்திரமே இல்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். கர்த்தர் கூட இருந்தால். ஆமென். இந்த பலம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருடைய கரத்தினால். தாவீதினிடத்தில் இருந்தவங்க 600 பேர் 400 பேர் ஆட்களை பாருங்க, எல்லாம் அழுது பலன் இல்லாமல் போனவர்கள். அழுது அழுது ஒரு மாதிரி கேசுங்க, கடன்காரனுங்க, ஊரிலே ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டாங்க. தாவீது கூட சாதாரணமாய் அலைந்து திரிகிறவர்கள். ஆனால் பின் நாட்களில் அவர்கள் எல்லாரும் பலசாலியாக, பராக்கிரமசாலிகளாக அடையாளம் காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது பல கடனோடு உள்ள வந்திருக்கிறீங்க, பலவீனமா வந்திருக்கிறீங்க. அதே உங்களை கர்த்தர் ஒரு அடையாளப்படுத்த போகிறார். உங்களை தேவ கரம் உங்களை பலசாலிகளாய் பராக்கிரமசாலிகளாய் தேவன் இந்த சபையில் உங்களை நிறுத்த போகிறார். இந்த பட்டணத்திலே நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்கிறாங்க. சாம் அவர்கள் வாசிக்கிறாங்க, நான் போய் வாசித்தா இருப்பீங்களா? ஒரு பாஸ்டர் அப்படி வாசிட்டு இருக்கிறார். ஐயா, ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல வாசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அது அவர் பாட்டு இங்கே போகுது, மியூசிக் இங்கே போகுது. அதையும் அந்த 2000 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா, ஒரு கிருபை உள்ள இந்த ஜனங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன், தாவீது வாசிக்கிறான்னு எல்லாரும் வாசிக்க முடியாது. எல்லாரும் வாசிக்கலாம், ஆனா தாவீது வாசித்தால் பேய் ஓடும், தாவீது வாசித்தால் பிசாசு ஓடும். சவுல் மேல் இருந்த அசுத்தாவி ஓடி அவனுக்கு ஒரு ஆறுதல் வந்துச்சான். நீங்கள் நானும் கர்த்தரை துதித்து பாடும்போது அநேகருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஓடும். ஆமென். சினிமாவில் வாசிக்கிறவனோ வாசிக்கட்டும், கர்த்தர் உங்களை வாசிக்கிற நல்ல தேறினவர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. சவுலுக்குள் இருந்த பொல்லாதாவி ஓடி போகும். அவனுக்கு ஆறுதல் உண்டாச்சு. ஆமென். அவர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க. சவுல் டென்ஷனாக இருப்பார், பயங்கர டென்ஷனாக இருப்பார். முகமே பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் வீட்டில் போய் பார்த்தா அவரை தெரியும், அரண்மனையில் போய் பார்த்தா அவன் மூஞ்ச பார்த்தா தெரியும், ஓவர் டென்ஷன். ஆனால் தாவீது வாசித்த உடனே, டேவிட் மியூசிக் வாசித்த உடனே, ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனே சவுல் ரிலாக்ஸ் ஆயிடுவார். உங்கள் குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ளவர்களை ரிலாக்ஸ் ஆக்கும். உங்கள் தனி ஜெபம், பாடல், ஆராதனை, உயர்வு. நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 3 காரியம் இன்றைக்கு இருந்தால் போதுங்க, ஆண்டவர் இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். தாவீதினிடத்திலே காணப்பட்டது முதல், அவன் துதிக்கிறவன். துதிக்கும் தாவீது. சொல்லுங்க, அது ஒரு பெரிய செய்தி இருக்கு. அடுத்தது ஜெபிக்கும் தாவீது. சத்தமா சொல்லுங்க. 3வது கொடுக்கும் தாவீது. கணக்கே இல்லைங்க கர்த்தருக்கு கொடுத்தது. கொஞ்சம் கொடுத்தது கணக்கு கேட்கிறானுங்க. ஆனா தாவீது கொடுத்தது கணக்கே இல்லை. இந்த 3 இன்றைக்கு இந்த மாதத்தில் அந்த கிருபை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க. துதிக்கும் தாவீது, ஜெபிக்கும் தாவீது, கொடுக்கும் தாவீது. அந்த தாவீதை தான் ஸ்தோத்திரம் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தாவீது இந்த 3 அனுபவங்களின் கடைசி வரை பாருங்க. சிலர்லாம் இப்போ நல்லா இருப்பாங்க, வயசாக ஆக என் வருமானம் போச்சு பாஸ், என் பையனை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கொடுக்கறது கம்மியாயிரும். ஆனால் தாவீது அப்படி இல்லை. அந்த அந்திகாலம் வரைக்கும், கடைசி வரைக்கும் வயசாயிருச்சு, படுக்கையில் இருக்கிற அந்த நேரத்திலும் கூட அவர் அதை 3ஐ கடைப்பிடிச்சார். எதை கடைப்பிடிச்சாரு? துதிக்கிறதுல குறையில, ஜெபிக்கிறதுல குறையில, கொடுக்கிறதுல குறையில. ஆமே. இந்த வாரம் வருமானம் குறைஞ்சிருச்சு பாஸ்டர், அதனால என் தசம பாகத்தை குறைக்கிறேன்னு தாவீது குறைக்கல. எதுவும் குறைஞ்சாலும் ஸ்தோத்திரம். ஆகவே அவர் கொடுத்தது நான் அவருக்கு கொடுக்கிறேன். தாவீதுடைய ஆசையை பாருங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து வாங்கினேன், அவருக்கே கொடுக்கிறேன். எத்தனை பேர் அதை அப்படி ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த கொடுக்கறதுல தாவீதை அடிக்க யாருமே இல்லைங்க. அந்த அனுபவத்தை இந்த வாரம் சிலருக்கு தரப்போகிறார். உங்களை அடிக்க முடியாது யாரும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு மேலே அப்படி. ஆமாம், அதில் பெஸ்ட்டு 2 வெள்ளிக்காசு போட்ட அந்த அம்மா தான்.
அவங்கள தான் ஆண்டவர் பாராட்டினார். ஆகவே நீங்கள் கிராமத்திலிருந்து வரலாம், கர்த்தர் உங்களை அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. நல்ல உற்சாகமாய் கொடுங்கள். சொல்லுங்க, உதாரத்துவமாய் கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இருந்தா அவனை தான் தாவீது ஐஸ்வர்யவானாக, கனம் பெற்றவனாக, மேன்மை அடைந்தவனாக, பலப்பட்டவனாக, தேவனுடைய கரம் அவனுக்கு கூட இருந்தது. ஆமென். கர்த்தர் அதை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நெருக்கமான சூழலை எப்படியோ நம்ம ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை எடுப்போம். செயல்படும் நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு காலையில் பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். காணிக்கை எடுப்புக்கிறவர்கள் வேகமாய் காணிக்கிடுங்கள். கர்த்தருடைய பந்திக்கும் உதவி செய்ய சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் முன் வந்து உதவி செய்ய அன்பாய் கேட்கிறோம். பாஸ்டம்மா முன்பாக இருந்து உதவி செய்வாங்க. Hallelujah. Glory to God. காணிக்கை போட்ட உடனே நீங்கள் ஜெப சிந்தைக்குள்ளே போயிடணும். அங்கங்கே வேடிக்கை பார்க்காம, நமக்கு நேரம் குறைவு. ஆகவே ஆண்டவர் பயபக்தியோடு இந்த ராபோஜனத்தில் நீங்கள் பங்கு பெறணும். ஆமென். சத்தியத்தின்படி நம்மை மேன்மையாக வைப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறவர். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோம், என்றாகிலும் என்னை
செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை. எல்லாருக்கும் அப்பமும் திராட்சரசம் கிடைத்திருக்கிறதா? கிடைக்காதவர்கள், வெளியில் இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் கை உயர்த்தி காட்டுங்க, உடனே கொடுப்பாங்க. கிடைக்காதவங்க கை உயர்த்துங்க. எல்லாரும் கிடைத்திருக்கிறேன். இங்கே எல்லாரும் கிடைச்சதா? எல்லாரும் கிடைக்கும். ஓகே, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இதில் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலானவனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பரலோக பிதாவே, இந்த அப்பத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பத்தை சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவுக்கு நாம் உயர்த்தி, இந்த அப்பத்தை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சத்தமாய் துதிப்போம். தாவீது வயதான காலத்திலும் துதித்தார். நல்ல சுகபலன் இருக்கும்போது துதிங்க. ஜீவன் தந்தாரே துதிங்க, பலன் தந்தாரே துதிங்க. இந்த ஆராதனைக்கு நிறைய பேர் வர முடியல, உங்களை கொண்டு வந்தாரே துதிங்க. சத்தமா 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 கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் சாப்பிடுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். யாவரும் சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிப்போம். யாவரும் சேர்ந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி தேவ பிரசன்னத்துல ஹல்லேலூயா. அங்க இங்க யாரும் வேடிக்கை பார்க்காம கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையோட, ஓ தேவ கரம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய அனுக்கிரகம். ஹல்லேலூயா. ரீபா கபாலபா சந்தரபா கபாலபா. நல்ல நல்ல ஆவியில உற்சாகமாய், ஆவியில விடுதலை, பலவீனம் மாறட்டும். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும். ஓ ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மேன்மையும் பலத்தையும் ஆண்டவர் பலனை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ரபா கபா ரபா சந்தரபா லபா. ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லை, ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு வருகிறார். ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ரீபா கபர் யாந்தரபா. பாசம் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான ஆராதனை முடிவு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூற, அகமகிழ உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தந்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. தாவீது எப்படி உயர்த்தப்பட்டார் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோமே அப்பா. செய்தியின் மூலமாய் கேட்டோமே. தாவீதை போல எங்களை மாற்றுங்க அப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. தாவீது துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், தேவனுக்கு கொடுக்கிற மனுஷன், ஆலயத்தின் மேல் வாஞ்சையுள்ள மனுஷன். கர்த்தர் அவரை மேன்மையாக உயர்த்தினீர் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் கனத்தை கொடுத்தீர், பலப்படுத்தினீர் ஆண்டவரே, வல்லமை கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற எங்களுக்கு வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை கட்டளையிடுங்க. இன்னும் எதிலே மாறாமல் இருக்கிறோமோ அதிலே மாற்றத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் எங்களை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாவீதின் குணாதிசயங்களை எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோமே. தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினீர், புகழ்ச்சியாக மாற்றினீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை அப்படி மாற்றுவீராக. இந்த மாதத்தின் கர்த்தர் அற்புதங்களை செய்து எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபையை மாற்ற போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே, பலப்படுத்தட்டும் அப்பா. வர வர ஐஸ்வர்யவான்கள் ஆகட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்திலே நலிந்து போய் கஷ்டத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களுக்கு தியானமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை மறுபடியும் வாசித்து தியானித்து நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை அப்படி மாற உதவி செய்யுங்கப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஊழியக்காரராகிய நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. நல்ல வேலை இருக்கட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும், வர வர விருத்தியடைந்த மகா பெரியவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. திருப்பூர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கப்பா, ஆனாலும் ஆண்டவர் பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் என்று சொல்லி இருக்கிறதே, அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல இந்த பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே எங்களை நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதி பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. குழந்தையின் முதல் பெரியோர் வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டோம். இந்த வாரம் முழுதும் உங்கள் பிரசன்னம் நடத்திட்டோம் ஆண்டவரே. பாதுகாப்போடு கொண்டு வந்தீங்க, பாதுகாப்போடு கொண்டு போங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் மாறாத பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே போல் அவங்க கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை உம்முடைய கரத்தில் அதை வைக்கிறோம், அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எமக்கு நன்றி. ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனை கவனிக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு கொண்ட நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க. அவங்க வெளியில நிற்கிறாங்க சிலர்.